மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். பார்த்திபன் அவர்கள் மேடையில் த்ரிஷாவுடைய இமேஜை பார்த்து சொன்ன அந்த விஷயம், குந்தவையை வீட்டில் கொஞ்ச நாள் குந்த வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா மற்ற வீட்டில் அதனால நிறைய பிரச்சனை வருது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிர்வினை ஆற்ற விதமாக த்ரிஷா அவர்களும் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. மைக்கு கையில் கிடைச்சா பேசுறதெல்லாம் நகைச்சுவையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டால், அந்த விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து திரைத்துறையிலேயே நிறைய அதிருப்தி குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் ஆச்சரியம், என்ன இன்னொரு வகையில் அதிர்ச்சி. இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனோபாவத்தில் இருக்கிற ஆட்கள் தான். திரையுலகில் உள்ள ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மனநிலை, மனோபாவம். அப்படி இருக்கும்போது சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததுங்கிறத பல பேர் கண்டிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திரையுலகில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணலை. ஒரு சில பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திபனும் ஒருத்தர். நான் கூட நினச்சேன், பரவாயில்லையே பார்த்திபன் இவ்வளவு தைரியமாக கருத்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது தான் அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் நடந்ததே நம்ம கவனத்துக்கு வந்தது. ஏன்னா இவர் ஒரு கருத்து சொல்லி அதுக்கு த்ரிஷா ஒரு எதிர்வினையாற்றுறாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது தற்செயலாக நடக்கலை, இவரே திட்டமிட்டு அந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட என்னுடைய ஃபோட்டோவை வைக்க சொல்லி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்கிற விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு த்ரிஷா விஜய் விவகாரம் பரபரப்பாக பேசப்படுது. இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்ம பேச்சு கொஞ்சம் வைரலாகி நம்மளும் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிசிட்டி மோகம் தான் இதில் வெளிப்படுறதா நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து இந்த விஷயத்தில் இவர்கள் செய்தது தவறுங்கிற கருத்தில் நீங்கள் உறுதியாக இருந்திருந்தா, த்ரிஷா இல்லை எத்தனை பேர் எதிர்த்திருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருந்திருப்பீங்க, ரைட்டா? அவங்க உடனே அதை சுட்டி காட்டின உடனே இவரை நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், தவறான கருத்தை சொல்லிட்டேன்னு சொல்கிறத வச்சு இவர் பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்திபன் எப்பயுமே அந்த கவனம் ஈர்ப்பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது தாவேகா தரப்புல மகளிர் தின விழாவை கொண்டாடி இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் மேல சங்கீதா நிறைய வழக்குகள்லாம் கொடுத்து அந்த டிவோர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு மகளிர் தின விழாவாகத்தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் அந்த விழா நடந்தது. ஆனால் கடைசியில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த விழாவினுடைய நோக்கத்தையே கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. ஏன்னா மகளிரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த விழாவை நடத்துகிறீங்க. ஆனால் உங்கள் மனைவியே நீங்கள் ஒரு ஒர்த்தாக நினைக்கலை, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையே நீங்கள் ஒர்த்தாக நினைக்கலை, ஒரு பொருட்டாக நினைக்கலை அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. என்னென்னா, நீங்கள் ஊர் உலகத்தில் இருக்கிற பெண்களையெல்லாம் மதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணையே நீங்கள் மதிக்கலை, அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அது நிச்சயமாக ஏற்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவே அது கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் விஜய் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார். என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம், அரசியலாக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த பிரச்சனை இல்லை, பொதுவாக ஜனநாயகன் படத்தை எடுத்துங்க, அந்த படத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது அவர் எங்கேயுமே தாவேகா மேடையில் அது குறித்தெல்லாம் அவர் புலம்பவே இல்லை, நியாயம் கேட்கவோ நீதி கேட்கவோ இல்லை. என்னென்னா, இது நம்ம பிரச்சனை, நாம் பார்த்துக்கலாம், இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற வேணாம், இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை கிடையாதுங்கிற அந்த புரிதலோடு செயல்பட்டார். கிட்டத்தட்ட அவருடைய டிவோர்ஸ் விஷயத்தை கூட அப்படி தான் அவர் அணுகுனார். ஆனால் அதே நேரம் அன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த அந்த மகளிர் தின விழாவில் அவரை மீறி அந்த வார்த்தை வெளிவந்துருச்சு. அதனுடைய பின்னணி என்னங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் விஜய் அந்த இடத்தில் இன்னும் பக்குவமாக இருந்திருக்கணும். என்னென்னா, நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த மனைவியும் நம்ம பிள்ளையும் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆற்றாமையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு விவாகரத்து அப்படின்னு நடக்கும்போது இதெல்லாம் நடக்க தானே செய்யும். அப்படி இருக்கும்போது அதுக்கு இங்கே இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டிய
அவசியம் இல்லை. தன்னுடைய பர்சனல் விஷயங்களை இது வரைக்கும் விஜய் எந்த இடத்துலையும் பேசாம இருந்தார், எந்த அரசியல் மேடைகள்லையும் பேசாம இருந்தார். ஒருவேளை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நம்ம சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறதை மட்டும் நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அது பேசியிருக்காங்க. இல்ல, அதுதான் அவர் சொல்ல வந்தது. என்ன, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அதுக்கு வந்து டிஃபைன் பண்றேங்கிற பேர்ல வந்து நீங்க வந்து விமர்சனத்தை சந்திக்க வேண்டாம், அது வந்து என்னை ஹர்ட் ஆகுது. என்ன, நீங்க என்னையை காப்பாத்துறதுக்காக ஒரு கருத்து சொல்றீங்க, எதிரிகள் வந்து உங்களை தாக்குறாங்க, அது என்னை ஹர்ட் பண்ணுது. அதுதான் விஜய் சொல்ல வந்தது. அதோட நிறுத்தியிருந்தார் அப்படின்னா விஜயினுடைய பெயர் வந்து இன்னும் வந்து ஒரு படி மேலே வந்திருக்கும், விஜயினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அவர் அதோட நிறுத்திக்கல. இதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னது இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலையும் உறுத்தலையும் கொடுத்துருச்சு. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் மனைவி மீது உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு நீங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் நீங்கள் வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ ஒரு வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் 30 வருஷம் வாழ்ந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்து இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா நிர்வாகிகள், அந்த விழாவில் பங்கேற்ற சில பெண் நிர்வாகிகளுக்கு கூட அதை வந்து சங்கடத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரஞ்சனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, என்னால் நைட்டு கூட தூங்கவே முடியல, எங்கள் தலைவரே அதை பற்றி வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து 27 வருஷமாக அவர் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம், திருமண வாழ்க்கையை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து குறித்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பெண்மணி பாஜகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்க, அதனால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பட் அதே நேரம் தாவேக்காவில் இருக்கிற பெண்களையும் விஜயினுடைய கருத்து பாதிச்சிருக்கு, வேதனைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத விஜய் வந்து அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் விஜய் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிறகும் பல பெண்கள் விஜயினுடைய இந்த கருத்துக்கு வந்து ஆதரிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன, எத்தனையோ வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், பல பெண்கள் விஜயினுடைய அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க, சப்பக்கட்டு கட்டுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. பட் அதே நேரம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா விஜயினுடைய கருத்துக்கு எதிராக வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ தாவேக்காவில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய தலைவராக இருந்தாலும் அவர் சொன்னது தப்பு, அதை நம்ம சுட்டி காட்டணும், தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் நம்முடைய கவலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஜயை விமர்சனம் செய்தவர்களை இவங்க வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்குவது என்ன அல்லது ஓரங்கட்டுறது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் அவங்க இறங்கிடக்கூடாது. என்ன, பரவாயில்ல, நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு எதிராக பேசிட்டாங்களே, இவங்களை கட்சியை விட்டு நீக்குவோன்னு அவர் நினைக்க மாட்டார். எனக்கு பர்சனலாக விஜய் தெரியும் என்ன, அதனால் அவர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போக மாட்டார். ஆனால் அடுத்து இருப்பவர்கள் நம்ம தலைவரை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, அதனால இவங்களை ஓரங்கட்டுவோம், கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து அவங்க பிரியறதுக்கு காரணமே வந்து ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்துல விஜய் வந்து அதை உறுதி பண்ற விதமா அரசல் புரசலா ஒரு பக்கம் வந்து த்ரிஷா அப்படிங்கிற பேரும் போயிட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா த்ரிஷா கூடயே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து விஜய் பங்கேற்ற விஷயம் ரொம்பவே நெகட்டிவா விஜய்க்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆன ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது த்ரிஷாவும் விஜயும் அந்த திருமணத்துக்கு ஜோடியாக வந்ததுங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இணைய உலகத்தை மட்டும் அதிர வைக்கல, யதார்த்த உலகத்தையும் அதிர வச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் மீது வந்து நன்மதிப்பு கொண்ட பல பேருக்கு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு உட்பட. என்னென்னா இப்போ விஜய் த்ரிஷா உறவு குறித்து ரொம்ப நாளாகவே ஒரு ஹேஷியம் இருந்தது. அதை உண்மையாக்குற மாதிரி அப்பப்போ த்ரிஷா வந்து சில ஸ்கில்ஸ்லாம் கூட எடுத்து போடுவாங்க. நான் கூட சில சமயம் அதை எடுத்து போட்டு இவர் சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுப்பியிருப்போம். அதுக்கடுத்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு இருப்பதாக சங்கீதா நம்புறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இவங்க 2 பேருக்கு என்ன உறவுங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஊடகங்கள் அந்த செய்தி அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்கு வருவாங்க. நம் மனைவி வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை காலி பண்ணுற மாதிரி இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்க, அதனால நம்ம திருப்பி அவங்கள பழிவாங்குவோன்னு நினச்சி கூட த்ரிஷா கூட அவர் வந்து போயிருக்கலாம் அந்த திருமணத்துக்கு. ஆனால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் பக்குவமாக இருந்திருக்கணும், புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் விவாகரத்து நடக்கும்போது என்ன, அந்த விவாகரத்து கோருகிற மனைவி நமக்கு வந்து நற்சான்றிதழ் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் மேலே அதிருப்தி அடைந்து உங்கள் மீது கோபப்பட்டு என்ன
அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அந்த முடிவையே அவங்க எடுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க, உங்களுக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வெறுப்பேற்றணும், அவங்கள இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம டென்ஷனான ஒய்ஃபை வந்து நம்ம இதன் மூலமாக பதிலுக்கு டென்ஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சந்தோஷப்படலாம். ஆனால் இதில் வந்து பலியானது வந்து உங்களுடைய அரசியல் எதிர்காலம், ஏன்னா உங்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை, ஏன்னா அதை வந்து நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் வந்து இன்னொரு பக்குவமாக செயல்பட்டுருக்கணும். விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களும் வந்து தன்னை வந்து வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாரு, நீலாங்கரை வீட்டில் என்ன இருக்க விட மாட்டாரு, வாடகைக்கு குடியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த டிவைஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் வாழறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஒரு தவறான தகவல். அப்படி சொன்னதாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அவங்க விஜய் வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த பெட்டிஷன்லாம் பாருங்கள், விஜய் வீட்டு அட்ரஸ் தான் அதுலேயே போட்டிருக்கும். ஆமாம், நீலாங்கரை மென்ஷன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எனக்கு தெரிந்து 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் அவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார், சஞ்சயும் சங்கீதாவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. இதுதான் உண்மை. அதே நேரம் என்னன்னா, இப்போ இவங்க நீதிமன்றத்தை நாடிய பிறகு விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடுங்க, ஏன்னா எங்களை வந்து கோர்ட்டுக்கே இழுத்துட்டீங்க, அதனால் நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம், இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு விஜய் தரப்பு வந்து அவங்கள வற்புறுத்துறாங்க. அதுக்கு தான் இவங்க என்னன்னு கேட்டால் ஆட்சேபிக்கிறாங்க. இந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டிலே இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நான் லண்டன் குடியுரிமை பெற்ற ஒரு பெண்ணு, எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, என்னுடைய பேஸ்ங்கிறது இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய்க்குடைய கோபம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே கேஸ் போட்டு நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறதுங்கிறது அவருடைய கோபம். ஆனால் இது எதையுமே புரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஊடகங்களே என்ன மாதிரி செய்தி வெளியிடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சங்கீதா ஏதோ வேற ஒரு இடத்துல குடியிருக்கிற மாதிரியும், அவங்க வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. பட் அது உண்மை கிடையாது சார். இந்த விஷயங்களால, சங்கீதா விஜய் விஷயங்களால வந்து பெண்கள் வாக்கு ஏதாவது வந்து தாவேகாவுக்கு வந்து ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சங்கீதா வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, பெயர் குறிப்பிடாமல் ஒரு நடிகையோட இவருக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் இருவருடைய பிரச்சனை, விஜய் சங்கீதா பிரச்சனை நீதிமன்றத்தை நோக்கி சென்றதற்கு திரிஷாவுடைய நட்பு அல்லது அந்த உறவு காரணமா இருக்கு. ரைட்டா? இந்த நேரத்தில் இந்த மாதிரியாக வந்தது அப்படிங்கிறது அது ஏற்புடையது இல்லை. அதே நேரம் விஜய் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ஃபீலிங் தான் விஜய்க்கும் இருக்குது. ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால வேற மாதிரியெல்லாம் அவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இன்னைக்கு தன்னுடைய அரசியல் பயணம் துவங்குகிற நேரத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரியான ஒரு அரசல் புரசலான செய்திகள் ஆல்ரெடி மக்களை போய் சேர்ந்துருச்சு. இவங்க வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அது பலருக்கும் தெரியும். அதே நேரம் அதை பாதி பேர் தான் நம்பியிருப்பாங்க, பாதி பேர் என்னன்னா நம்பியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், அதையே நம்ம தப்பாக நினைக்கணும் அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்தி இருந்ததெல்லாம் நடந்தது. அதனால் அந்த கட்டத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அந்த திருமணத்துக்கு 2 பேர் ஜோடியாக போன பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி மாறிடுச்சு. பல பெண்கள் விஜய் மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அதாவது தாவேகா தொண்டர்கள், தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிற பெண்கள் இதை வந்து பெருசாக தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை உள்ளுக்குள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் பல பெண்கள் அதை ஆதரிப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நடுநிலையாக இருக்கிற பெண்கள் வந்து இதை நிச்சயமாக ஏற்க மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான்.